This video is sponsored by EduQuest. It's a learning platform. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello everyone, welcome to Adona's 12th Mathma. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.2ல 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் தட் அ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் பேரபோலா cannot intersect at more than 2 points சொல்கிறாங்க. அதாவது கொஷின் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அது வந்து பேரபோலாவில் கிராஸ் ஆகுது, போகும்போது பேரபோலாவில் 2 பாயிண்ட்ஸ் தான் இன்டர்செக்ட் ஆகும், அதாவது 2 பாயிண்ட்ஸ் தான் டச் ஆகும், அதுக்கு மேலே டச் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வருது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், y = mx + c. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆஸ் y = mx + c. இது ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேரபோலா கொடுத்துருக்காங்க. ஸோ பேரபோலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். பேரபோலா ஃபார்முலா என்னதுன்னா y² = 4ax. ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபோலா என்னது? y² = 4ax. இதை செகண்ட் ஒன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட்டிங் 1 இன் செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 1 இருக்குல்ல, அதை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 என்னது? y = mx + c. ஸோ இந்த y-யோட வேல்யூ எடுத்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இங்கே y² = 4ax இருக்கா. ஸோ இங்கே y இருக்கிறதுல அதுக்கு பதில் என்ன எழுதலாம்? mx + c (² which is equal to 4ax. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a + b (² ஃபார்முலாவில். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், a + b (² = a² + b² + 2ab. ஸோ இங்கே ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? mx இருக்குது. பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? c இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா m² x² ப்ளஸ் c² 2ab 2mxc அப்படின்னு வரும், which is equal to 4ax. இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 4ax லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்தது அப்படின்னா பை ரிவர்ஸ் ஆப்ரேஷன் -4axன்னு வரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? m² x² ப்ளஸ் 2mxc -4ax ப்ளஸ் c² = 0ன்னு எழுதலாமா? ஸோ m² x² as it is எழுதலாம். இப்போ 2mxc 4ax இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2mc -4aன்னு இருக்கும். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் c² = 0. ஸோ இது பாருங்கள் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு. x² x கான்ஸ்டன்ட். ஸோ விச் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸில் இருக்குது. கரெக்டாக? இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இதில் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? சொல்யூஷன் 2 தான் வரும். மோர் தென் 2 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. திஸ் ஈக்குவேஷன் cannot have more than 2 solution. Hence a straight line and parabola cannot intersect at more than 2 points. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வந்ததுனால இதில் கண்டிப்பாக 2 பாயிண்ட்ஸ் தான் சொல்யூஷனாக வரும். மோர் தென் 2 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த பேரபோலாவில் டச் ஆகும்போது கன்ஃபார்மாக 2 பாயிண்ட்ஸ் தான் டச் ஆகும், அதுக்கு மேலே டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.